ரொம்ப நாள் ஆசைங்க ஏற்காட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலி எல்லாம் கிளம்பி போயாச்சுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மலை அடிவாரத்தில் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காப்பியில் போய் காஃபியும் டீ பஜ்ஜியெல்லாம் வந்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வளைவு இருக்குங்க. அந்த ஒரு வளைவுக்கும் வந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அந்த நேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ் புலவர்களோட நேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அது போகிறதுனால ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. மலையிலேருந்து பார்க்க கீழே பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் வந்து வியூ பாயிண்ட் வந்து செர்வராயன் கோயிலில் போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பலூன் ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, தந்தூரி டீ, அதுக்கப்புறம் மொடவாட்டுக்கால் சூப்பெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பீக்கு பார்க் போயாச்சுங்க. டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. பார்த்தா ஃபஸ்ட்டு புத்தர் இது இருந்துச்சு. அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வான்கோழி, நெருப்புக்கோழி அதெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் பசங்களுக்கு ஜேசிபி அந்த விளையாடுறதெல்லாம் இருந்துச்சுங்க. அதில் எல்லாமே விளையாடிட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் செக்ஷன் போனாங்க. அங்கே போனால் பேர்ட்ஸ்க்கெல்லாம் உள்ளே போகும்போது கையில் வந்து சீட்ஸ் கொடுத்துருவாங்க. சீட்ஸை நம்ம கையில் வச்சுருந்து காட்டணும் அப்படின்னா வந்து ஒரு பேர்ட்ஸும் வந்து நம்ம கையில் வந்து உட்காந்து அந்த சீட்ஸை வந்து சாப்பிடுங்க. அதோட இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அந்த பேர்ட்ஸ் கையில் வந்து உட்காந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலை சீட்ஸ் எல்லாம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அதை வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தார். என் பையன்லாம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண பார்த்து என்னோட கையில் வந்து உட்காந்துருச்சு பேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மீனெல்லாம் பார்க்க போயிருந்தோம். குட்டி குட்டி மீனெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்பி எல்லாம் இருந்துச்சு. பப்பி கூட எல்லாம் விளையாடிட்டு வாத்துக்கு அங்கேயே வந்துட்டு அங்கே இருக்கிற அனிமல்ஸ்க்கெலாம் வந்து கீரை, வேப்பலை அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் கையில் கொடுத்ததும் அதை நாங்கள் ஃபீட் பண்ணுவோம், அதை சாப்பிட்டுக்குவோம். ஒரு ஆடு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக பிரைட்டாக வெள்ளைன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அருவருப்பாக இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு குட்டியாக தேவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மீனுக்கு வந்துட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டு வாங்கிட்டு மீனுக்கெல்லாம் போட்டாச்சுங்க. அதுவும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பப்பீஸ் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மிளகாய் இருந்துச்சு, நெய் மிளகான்னு சொல்லிட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் வந்து அத்திப்பழம் ஒரு 1/2 kg மொடவாட்டுக்கால் 1/2 kg வாங்கிக்கிட்டு மலை வாழைப்பழம் அதுவும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயாச்சுங்க. லஞ்சுக்கு போயிட்டு அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஹோட்டல், செல்வம் ஹோட்டல்னு ஒன்று இருக்குங்க. வந்து பிரியாணி தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ரிட்டன் வந்து கடைசியாக வந்துட்டு போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போயாச்சுங்க. 300 ரூபாய் டிக்கெட் இதுக்கு 4 பேருக்கு. அதில் போயிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்று, தண்ணி அவ்வளோ சைலண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து செடி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு டேரா செடி ஒரு செடி ஒன்று வாங்கிட்டு அங்கே இருக்கிற அந்த இதில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அத்திப்பழம் வாங்கி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் என்னென்ன வேணுமோ அது மாங்காய், சோளக்கதிரெல்லாம் சுட்டு சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.